இன்றைக்கி ஒரு ஆழமான சத்தியத்தை பார்ப்போம். கிறிஸ்து யார்? கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற கிறிஸ்து தான் மெய்யான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றாரு. இதுக்கு ஆரம்ப காலத்தில் போய் பார்த்தா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை மீட்கிறதுக்காக வர்றாரு. தேவனோட பிள்ளைகளை மீட்க. அப்போ தேவனோட பிள்ளைங்க, தேவனுக்கு ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த சமூகம் யார்? அதை பார்க்கணும். இப்போ பார்க்கணுன்னா ஆபிரகாம் முதல்ல தேவன் ஆபிராம்னு கூப்பிட்றாரு. ஆபிரகாம் தான் மெய்யான தேவனை தொழுது கொண்டவர். ஆரம்ப காலகட்டத்தில் கடவுளே இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டில் இருந்தவர் தான் ஆபிரகாம். மனுஷன் கைகளால் செய்யப்படுகிற சிலையிலையோ உருவங்கள்லையோ கடவுளை காண முடியாது அப்படிங்கிற மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இல்லை, இவங்க சொல்கிற கடவுளை எனக்கு ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்ப தான் ஆபிரகாமுக்கிட்ட தேவன் பேசுகிறாரு. ஆபிரகாம் கேட்குறா, நீங்கள் யாருங்கிறப்ப நான் தான் அல்பாவும் ஒமேகாவும் சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு இருந்த மக்கள் காலகட்டத்தில் அந்த அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் கடவுள் அப்படி சொல்கிறாங்களே, அது நீங்கள் தான். நான் ஆமாம் நான் தான் சொல்லி ஆபிரகாமுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ அந்த ஜனங்களை விட்டு வெளியில் கொண்டு வர்றாரு. அதாவது அது அவங்களோட சமய சடங்கு முறைகளையெல்லாம் பின்பற்றாமல் ஆபிரகாமை வெளியே கொண்டு வர்றாரு. அந்த ஆபிரகாமுக்கு பேர் தான் சன்மார்க்கன். சமயம் சடங்கு மத வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்காதவன் இந்த ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு நானே தேவனாக இருப்பேன், உன் சந்ததியை இந்த உலகம் பூரா பரவ செய்வேன், அவங்கள நான் வழி நடத்துவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அந்தப்படி ஆபிரகாமோட பிள்ளையாகிய யாக்கோப்பின் வழியை 12 கோத்திர மக்களை உருவாக்கி வழி நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த யாக்கோப்புக்கு பேர் தான் இஸ்ரவேல், கடவுளால் சொல்லப்பட்டது. அதனால தான் அந்த ஜனங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் சொல்லுவாங்க. ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோப்பு. அந்த யாக்கோப்புக்கு பேர் தான் இஸ்ரவேல். அவனுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பேரும் 12 கோத்திரமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் எகிப்தில் பஞ்சம் வந்ததுனால எகிப்துக்கு பிழப்பு தேடி போகிறாங்க, பிழைக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே இப்போ எகிப்தில் கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அப்போ தேவன் வாக்குத்தத்தை என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ அவங்க அடிமைப்படுறவங்களில் ஆளக்கூடியவங்கன்னு தான் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஆனால் 400 வருஷமாக அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க எகிப்தில். ஆரம்பத்தில் இவங்க அடிமையாக போகலை, பிழப்பு தேடி போனாங்க. பின்னாலையில் அடிமை ஆக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அதிகமாக பல்கி பெருக ஆரம்பித்தாங்க. ஜனத்தொகை அதிகமாச்சு. இப்போ ஒரு இடத்துல மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டாங்கன்னா, மெஜாரிட்டி ஜனங்கள் வந்தாங்கன்னா அந்த தேசத்தை அவங்க கைப்பற்றிக்குவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்குறாங்க, அன்னைக்கு இருந்தக்கூடிய சிறுபான்மையாக போன இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசம் முழுக்க அதிகமாக பல்கி பெருகினாங்க. அதனால அவங்கள அடிமைத்தனம் பண்ணி வச்சா தான் அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த எகிப்திய மன்னன் ஃபாரோன் என்ன பண்ணுறான், அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுட்டான், அந்த வம்சத்தில் வந்தவங்களை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் யாருக்கும் அடிமைப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்மளுடைய ஜனங்கள் அப்படிங்கிற தெரிந்து கொண்டார்.
அப்போ அவங்கள விடுதலை கொடுத்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த அந்த மனுஷனுக்கு பேர் தான் மோசே. இந்த மோசே எங்கே இருந்தார்? அதே எகிப்து தேசத்தில் அரண்மனையில் எகிப்தியர்களாக எகிப்திய கலாச்சாரத்தையும் எகிப்திய பண்பாட்டில் வாழ்ந்தார். சிறு பிள்ளையிலேருந்தே அரண்மனையில் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறார் இந்த மோசே. அப்போ என்ன பண்ணுறாங்க? எபிரேயர்கள்னால் எகிப்தியர்களுக்கு தீண்டத்தகாதவர்கள். எபிரேயர்கள்னால் இஸ்ரவேலர்கள். அந்த 12 கோத்திரத்தார்னு சொல்கிறோம் பாருங்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரமும் எகிப்துக்கு தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். அப்போ ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஜனங்களை மீட்கிறதுக்கு அந்த ஜனங்கள்லேருந்து ஒரு ஆளை எழுப்புறார். அந்த எழுப்புறதுக்கு அந்த ஆளுக்கு பேர் தான் மோசே. மோசேயை எப்படி வெளியில் கொண்டு வர்றாரு? ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியை வெட்டி கொண்டு போட்டுடுறான். அப்போ மனிதாபிமானம் உள்ள மோசே என்ன பண்ணுறான்? அந்த எகிப்தியனை வெட்டி கொலை பண்ணிடுறான். வெட்டி கொலை பண்ணோன்னு என்ன ஆகுது? கொலை அதாவது எகிப்தியன் எந்த எபிரேயனையும் கொலை செய்யலாம், ஆனால் எகிப்தியனுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் ஒரு எபிரேயனும் எகிப்தியன் மேலே கை வைக்கக்கூடாது. ஏன்னா அடிமைகள் எஜமான் மேலே கை நீட்டக்கூடாது. அப்படி இருக்கப்ப இந்த மோசே எபிரேயன் அப்படிங்கிற விஷயத்தை கர்த்தர் அறிவார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அறிய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மோசையே எகிப்தியன் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொலை பண்ண உடனே அவனை வெளியில் கொண்டு போயிடுறாரு. மோசையை வெளியில் கொண்டு போய் அது வரையில் மோசேக்கு தெரிஞ்ச நீதி சட்டம் எல்லாமே எகிப்திய நீதி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். எகிப்தியர்களோட சட்டம் சடங்கு முறைகள் மட்டும் தெரியும். இவங்களுக்கு சட்ட சடங்கு முறை இருக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் சன்மார்க்கர்கள். இஸ்ரவேலன்னா சன்மார்க்கன். அவங்களுக்கு சட்டம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அடிமைப்பட்டு கிடந்தாங்க 400 வருஷம். எத்தனை தலைமுறைன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். முதல்ல இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலனாகிய ஆபிரகாமை, இஸ்ரவேலின் தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்கள் அடிமைப்பட்டு போனதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்காக மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்படுகிறது வேறு, தேர்ந்தெடுப்பது வேறு. தெரிந்து கொள்ளப்பட்டவர் அநேகர். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர். ஆனால் தேர்ந்தெடுக்கிறார் மோசேயை. மோசே வழியை அந்த ஜனங்களை மீட்டு கொண்டுட்டு வர்றார். கானான் தேசத்துக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னபடி அந்த எகிப்தில் இருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வராரு. அதான் வாதைகளையெல்லாம் கொடுத்து மீட்டு எடுத்துட்டார். அதாவது அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுட்டார். அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுட்டு இப்போ இவங்க ஒரு தேசத்தை உருவாக்க போகிறாங்க. அந்த தேசத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டம் கொடுக்கணும், சட்டம் இருக்கணும். ஒரு தேசம்னா அதுக்கு சட்டம் வேணும். அந்த சட்டம்தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் வழியாக மோசே அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. 12 கோத்திரங்களுக்கும் நியாயப்பிரமாணத்தை எழுதி சட்டம் எழுதி கொடுக்குறாரு. கர்த்தர்கிட்ட இருந்து மோசே பெற்று கொண்டது என்ன? 10 கற்பனைகள் மாத்திரம்தான் கர்த்தர் நேரடியாக மோசேக்கு கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தை எழுதுனது யார்? மோசே. யாரோட நாமத்தை சொல்லி எழுதினார்? கர்த்தரோட நாமத்தினால இந்த இன்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை, எப்படியெல்லாம் மனுஷன் வாழணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஒரு தேசத்தை உருவாக்க போகிறாங்க. அதுக்கு சட்டத்திட்டம் இல்லாமல் ஒரு நாடு இருக்காது. ஒரு நாட்டை உருவாக்க போகிறாங்க. ஏன்னா குழந்தைகள் நீக்கி கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வர்றாங்க. 6 லட்சம் பேருங்கிறது இன்றைக்கி பெரிய தேசம். அன்னைக்கு எவ்வளோ பெரிய தேசமாக இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அடிமைத்தனத்திலேருந்து மோசே மீட்டு கொண்டு வந்துட்டார். அவங்க 40 வருஷமாக வனாந்தரத்தில் கிடக்குறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, வனாந்தரத்தில் இருக்கப்ப என்னப்பா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்படி கொண்டு வந்து கர்த்தர் கூட்டிகிட்டு வரான்னு எங்களை இப்படி நடுக்காட்டில் வச்சு கொல்ல பார்க்குறியா? அதுக்கு எகிப்தியம்கிட்டே நாங்கள் இருந்திருப்போமே, எகிப்தியர்கிட்டே இருந்திருக்கலாமே, கஞ்சியாவது குடிச்சிட்டு வாழ்ந்துருப்போம், ரொட்டி கிட்டியாவது எங்களுக்கு கிடச்சிருக்கும், அந்த
கோதுமையோட தவிட கூட தின்னு நாங்கள் உயிர் வாழ்வோமே, இப்படி எங்களை வனாந்தரத்தை வந்து கொல்ல பார்க்குறியே அப்படின்னு சொல்லி மோசே கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் மேலே முழு விசுவாசம் வச்சுருந்தவர் மோசே. ஆனால் அந்த ஜனங்கள், கர்த்தரோட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் இல்லை. அவங்க எப்பயுமே ஒரு அற்புத அடையாளத்தை தேடிக்கிட்டே இருக்கிறவங்க. அந்தபடியே கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்துட்டாங்க. 2000 3000 வருஷம் 4000 வருஷம் தள்ளி வந்துருச்சு. அந்த ஜனங்கள் மோசையோட நியாயப்பிரமாணப்படி நடத்த முடியல, நடக்க மாட்டேங்கிறாங்க. தவறு பண்ணினா தவறுக்கு குற்றத்துக்கு காணிக்கையை பலி செலுத்தி குற்றத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்கிறாங்க. கடைசியில் தன்னோட ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. அதான் இயேசுவே சொல்லுவார், ஒரு தோட்டத்துக்காரன் தோட்டத்தை போட்டு அதை பயிர் செஞ்சு அதோட பலனை அனுபவிச்சுக்கங்க அப்படின்னு தோட்டத்துக்காரனை நியமிச்சுட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த எஜமா ஊழியக்காரவங்களை அனுப்புகிறாங்க. அந்த ஊழியக்காரவங்க வந்து நீங்கள் தோட்டத்தை பராமரிக்கிறது சரியில்லை அப்படின்னா சொல்ல போனவங்களை கொலை பண்ணுறாங்க. கடைசியாக அந்த தோட்டத்துக்காரன் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பிவிட்டு தோட்டத்தை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி தர்றாங்க. அந்தபடி வந்தவர் தான் இயேசு, அந்த எஜமானோட மகன். அந்த எஜமான் தான் பிதா, அவரோட மகனாகிய குமாரன் தான் இயேசு வர்றாரு. அந்த தோட்டம்தான் இஸ்ரவேலர்களாக கட்டப்பட்ட தோட்டம். இஸ்ரவேலர்கள் தான் அந்த தோட்டத்தில் உள்ள பயிர்கள். இதை யூதர்கள் தன் கைவயப்படுத்திக்கிட்டாங்க, தனக்காக ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது இந்த தேவனுடைய உண்மையான சமூகம் 12 கோத்திரத்தில் நம்ம யூதா கோத்திரம்தான் புனிதமானதும், மற்ற கோத்திரமெல்லாம் தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு தள்ளி வச்சாங்க. அதுக்கு தான் சமாரிய கலிலேயர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. நம்ம தேசத்தில் எப்போ முன்ன இருந்த ஜாதி வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு அது அங்கே இருக்குது. அப்போ இயேசு வர்ற காலத்தில் கேட்குறாரு, காணாமல் போன இஸ்ரவேலர்களை நான் தேடி வந்தேன், ஆனால் இங்கே இஸ்ரவேலில் 2 கோத்திரத்தை தவிர மித்த 10 கோத்திரமும் காணாமல் போச்சு, ஏண்டா போச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை இவங்க கையில் வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கர்த்தருடைய பேச்சை கேட்டு கர்த்தருக்காகவே நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லி பெஞ்சமின் கோத்திரமோ யூதா கோத்திரம் மாத்திரம்தான் தேவனுடைய உண்மையான பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. பாரம்பரியமாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் இயேசு எதிர்க்கிறார். எதுக்கு எதிர்க்கிறாருன்னா, இவர் ஒரு யூதன்தான். யூதனாக இருந்து என்ன செய்கிறாரு, நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறதே இல்லை, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா கூட தேவனோட வாக்குப்படி நடந்திருப்பீங்க. நீங்கள் 10 கற்பனையை கைவிட்டுட்டீங்க. தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கற்பனையை நீங்கள் விட்டுட்டு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு. இப்போ மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் என்னென்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டம். ஆனால் தேவன் கொடுத்த 10 கற்பனை என்ன, மனிதனுக்கான நேர்வழியில் நடக்கக்கூடிய சட்டம், தேவனோட சட்டம் 10 கற்பனை. இவங்க 10 கற்பனையை தள்ளிட்டு நியாயப்பிரமாணத்தை மட்டும் கடைப்பிடிச்சிக்கிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தில் யாரெல்லாம் தவறு செஞ்சால் அதுக்கு தண்டனை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால பாவம் தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. திருடுனா இதை காணிக்க கொடுக்கலாம், அப்போ திருட்டு காணிக்க கொடுத்துட்டா அந்த திருட்டுங்கிற அந்த குற்றம் மன்னிக்கப்படுது. கொலை செஞ்சால் காணிக்க கொடுத்துடலாம், அப்போ கொலை செஞ்சுட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டோம்னா வேறு இன்னும் அடுத்து கொலை செய்யலாம் அப்படின்னு அந்த பாவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகும். இதை இயேசு சொன்னார், நீங்கள் வந்து கடவுளுடைய கட்டளையை மாறுதலாக மோசையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. மோசேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷனாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், என்னுடைய தகப்பன் அப்படிம்பார். இயேசு என்னுடைய தகப்பன் சொல்கிறது பிதாவாகிய தேவனை சொல்லுவார். அப்படி செஞ்சுட்டு அந்த பழைய உடன்படிக்கை, யார் கொடுத்த உடன்படிக்கையை நீக்கிறாருன்னா 10 கற்பனையை அவர் எடுத்து போடலை.
10 கற்பனை எங்கள் அப்பா கொடுத்த 10 கற்பனையை நீ அந்த உடன்படிக்கையை நான் மாற்றிட்டு நான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கை தரேன்னு சொல்லலை. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தான் இயேசு மாற்றுறாரு. 10 கற்பனையை மாற்றலை. 10 கற்பனை தேவனிருந்து வந்தது, நியாயப்பிரமாணம் மோசேக்கிட்ட இருந்து வந்தது. அப்போ மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தான் இயேசு சுருக்கமாக ஒரே கற்பனையாக கொடுத்துட்றாரு. கடவுள் கொடுத்த 10 கற்பனை ஒரே கற்பனையாகவும், உனக்கு ஒரே ஒரு தேவனே உண்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக இப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த 10 கற்பனையில் இருக்கக்கூடிய மொத்த சாராம்சம். ஆனால் அவங்களிடத்தில் என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற ஏற்றிருந்தாங்கன்னா 12 கோத்திரமும் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. இஸ்ரவேலோட 12 கோத்திரம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. அந்த நீதி அங்கே இல்லை. அதனால் 12 கோத்திரத்தாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவை வந்தான், தள்ளப்பட்டவை வந்தான், ஒடுக்கப்பட்டவை வந்தான் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஒரு தாய் ஒரு தகப்பனோட பிள்ளைய 12 பேருமே 12 பேரும் சிதறி போய் கிடந்தாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் சிதறி போன காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலை தேடி வந்தேன் பார். ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்தது என்ன? இஸ்ரவேலை என் சமூகன்ட்டார். இஸ்ரவேலுங்கிறது யூத மாத்திரமே இல்லை, 12 கோத்திரத்தார் சேர்ந்ததுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பழைய உடன்படிக்கையான நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டு புதிய உடன்படிக்கையை இயேசு கொடுக்குறாரு. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பண்ணி விடுதலை செஞ்சு கொண்டு வர்றதுக்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மோசே. இயேசு வர்ற காலத்திலையும் இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க ரோமுக்கு. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்டவராக இயேசுவை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா கர்த்தருக்கு பிரியமானவர், மக்களை வழிநடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு பேர் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படி இயேசு வழிநடத்தி புதிய உடன்படிக்கையை கொடுத்துட்டு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய சட்டத்திட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் பேதுரு மேலே அந்த சபையை கட்டுறார். 12 சீசரில் பீட்டர் மேலே அந்த சபையை கட்டுறார். அந்த சபைக்கு பேர் தான் ஆதிகால அப்போஸ்தலர் சபை. இது எப்போ நடக்குது? இயேசு மரித்து உயிர்த்து பரலோகம் ஏறினதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக சீசர்கள் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம்தான் இந்த சபையை கட்டுறாங்க, ஆதிகால அப்போஸ்தலர் சபை. அந்த ஆதிகால அப்போஸ்தலர் சபைக்கு சட்ட திட்டங்களை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ பீட்டர் என்ன செய்கிறாரு, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக போட்டு அவனுக்கு தேவையின்படி பிரித்து கொடுத்துருந்தார் எல்லாரும். அதில் பாதியை வஞ்சிச்சு வச்சுக்கிட்டு மீதியை கொண்டது கொடுத்த அனனியா சப்ராவை தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செஞ்சது என்ன? ஒரு சொத்தை விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடையதாக இருந்ததே, நீ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ ஏன் வஞ்சிச்சு வச்ச? அப்போ கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு தான் சபிக்கிறார். சபிக்கிறது யார்? பேதுருக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சபிக்கிறார். அப்போ இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக போட்டு அவனுக்கு தக்கதாக பிரித்து அந்த சபையை வழி நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மொத்தமாக போடாதவங்க வெளியில் தள்ளிட்டார். அனனியா சப்ரா மாதிரி அவங்க அந்த சபையில் வந்து ஐக்கியமாகலை. இந்த சபை தான் இயேசு, இந்த சபைக்கு முதன்மையானவர் இயேசு கிறிஸ்து. ஆதிகால அப்போஸ்தலர் சபை இயேசு கிறிஸ்துவால் கட்டப்படுது. அந்த வழி நடத்தி போகிறதுக்கு முதல் கல், அந்த சபைங்கிறதுக்கு முதல் அஸ்திவாரக்கல்ல இயேசு போட்டு இயேசு மேலே தான் அவங்க சபை கட்டுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சபை இருக்கா? ஆதிகால அப்போஸ்தலர் சபை இப்போ இருக்கா அப்படின்னா இருக்குது. அது நீங்கள் போகிற சபை இல்லை. தேவனால்
ஒரு சபை கட்டப்பட்டது. இயேசுவால் ஒரு சபை பேதுரு மேலே கட்டப்பட்டது, பாறையின் மேல் கட்டப்பட்டது. அது ஒரு நாளும் மழை பெஞ்சாலும் கரைஞ்சு போகாது, புயல் அடித்தாலும் அழிஞ்சு போகாது, அந்த சபை அழிஞ்சு போகாது. அப்படி ஒரு ராஜ்யத்தை தான் இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சபை தான் இப்போ இருக்க சபைன்னு சொல்லி நீங்கள் போகிற சபையெல்லாம் நீங்களே விசுவாசிச்சுக்குவீங்க, நீங்களே நினச்சிக்கிறீங்க. அப்படி 5000 சபைகள் உண்டு. இது இயேசுவால் கொடுக்கப்பட்ட சபை. ஆதிகால அப்போஸ்தலர் சபை எப்படி கட்டினாரோ அதே சபை தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கட்டின சபை அழிஞ்சு போச்சுன்னா இயேசுவும் அழிஞ்சு போயிடுவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு என்றுமே நித்திய ஜீவனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா இயேசு கிறிஸ்துவால் தொடங்கப்பட்ட புதிய உடன்படிக்கையில் கட்டப்பட்ட அந்த சபை இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு சபை இருந்தால் தான் அது இயேசு கிறிஸ்துவின் சபை. இல்லைன்னா அது செத்துப்போன சபை, மரித்தோர் இருக்கக்கூடிய சபை. மரித்தோர் இருக்கக்கூடிய சபைனா சாத்தானுடைய சபை. இப்போ 5000 சபையில் ஒரு சபை மட்டும் தேவைனால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போய் 5000 சபைக்காரன்ட்ட கேட்டாலும் 5000 பேர் அது எங்கள் சபை தான் சொல்லுவான். அப்போ மீதி சபையெல்லாம் சாத்தான் சபைன்னு சொல்லுவான். ஆனால் இதில் எதுக்குமே இயேசுவால் கட்டப்பட்ட சபை இல்லை. ஆனால் ஆதிகால அப்போஸ்தலர் சபை இன்னைக்கு இருக்குது. இதை குறித்து தான் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொல்லியிருக்காரு. நான் பேசுகிறேன். நம்ம தேசம், இந்திய தேசம் விடுதலை பெறுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துக்கிட்ட அடிமைத்தனமாக நம்ம இந்த இந்திய மக்கள் இருந்தாங்க. கர்த்தர் எதுக்கு வந்திருக்காரு? ஆவியானவர் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். என்ன விடுதலை கொடுத்தாரு? எகிப்தில் சரீர விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன விடுதலை கொடுத்தாரு? ஆத்துமாவுக்கான விடுதலை கொடுத்தாரு. அப்போ இந்தியாவில் அடிமைத்தனத்தை மீண்டுட்டு வந்தோம். எத்தனை? ஆரியரோட அடிமைத்தனம். இந்தியர்கள் ஆரியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அதுதான் வர்ணாசிர தர்மம். அதில் சூத்திரர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள். முகலாயர்களுக்கு அடிமையாக கிடந்தோம். ஆங்கிலேயருக்கு அடிமையாக கிடந்தோம். இப்போ ஆங்கிலேயர்கள் யார், முகலாயர்கள் யார், ஆரியர்கள் யார்? இது இந்தியாவில் இருக்க தேசத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நம்ம இருக்க இந்த சுதந்திர நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இப்போ இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்தியர்கள். அப்போ இந்தியர்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கிறார். இந்தியாவை வழி நடத்தணும்னா இந்தியாவுக்கு ஒரு சட்டம் வேணும். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர். இந்தியாவில் எவ்வளவோ கோடி பேர் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நாட்டுக்கான சட்டத்திட்டத்தை எழுதுங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர். எப்படி எகிப்து தேசத்தில் மோசே எகிப்தோட அரண்மனையில் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் எபிரேயன்னா ஒடுக்கப்பட்ட ஜனம், தாழ்த்தப்பட்டவர்கள். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அடிமைகள். அப்போ அந்த ஃபாரோனோட அரண்மனையில், எகிப்தில் அரண்மனையில் இருந்தவர் யார்? மோசே. அந்த மோசே யார்? ஒரு எபிரேயன். அந்த எபிரேயனையே கொண்டு வந்து அந்த ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை எழுத கொடுக்குறாரு. இது அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்கணும். இப்போ அம்பேத்கர் யார்? இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், நசுக்கப்பட்டவர். இதே அம்பேத்கர் யார் வழியை படிக்கிறாரு? ஒரு அரசன் வழியை தான் படிக்கிறாரு. அவர் பட்டப்படிப்பெல்லாம் ஒரு அரசர் உதவி பண்ணுறாரு. மோசேக்கு யார் உதவி பண்ணது? மோசே
ஃபாரோட அரண்மனையில் இருந்த அந்த ராணி மகனை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அரசர் உதவி பண்ணுறாரு. ஆனால் அவங்க அதே ஃபாரோன் மன்னனை எதிர்த்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்து விடுதலைப்படுத்தி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த அடிமைப்பட்ட ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரவாளியாக நீங்கள் இன்னும் வாழுங்க, நீங்கள் கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்லிட்டு சட்டத்திட்டத்தை எழுதுனது யார்? மோசே. நம்ம இந்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து சுதந்திர நாட்டுக்கு சட்டத்திட்டத்தை தொகுத்து கொடுத்தவர் யார்? அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் எங்கே இருந்தார்? அரசனோட ஒரு ராஜாவுக்கு கீழே ராஜாவோட உதவியில் படிக்கிறாரு, பட்டங்களை வாங்குறாரு. அப்போ இந்த அம்பேத்கர் யார்? ஒடுக்கப்பட்டவர், நசுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு இருந்த இந்த தேசத்தில் கர்த்தர் உயர்த்துறாரு அம்பேத்கரை. எப்படி எகிப்தில் நடந்ததோ அது அப்படியே நம்ம தேசத்தில் நடந்துக்கிட்டு நடந்தது. எவ்வளவோ ஞானிகளும் மேதைகளும் இந்த இந்திய தேசத்தில் பல இனத்தார் இருந்தாலும் தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு, கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்க்கணும். நசுக்கப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன். அதுதான் சொல்லுவார், தரித்திரருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன். தரித்திரருக்கு சுவிசேஷம் கிடைக்காதவங்களுக்கு. அப்போ எந்த ஒரு வாழ் உரிமையும் வாழ்கிறதுக்கான முழு சுதந்திரம் இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் பேர் தான் அம்பேத்கர். சுதந்திர நாட்டுக்கு சட்டத்தை இப்போ எழுதினவர் யார்? நமக்கு அம்பேத்கர். சட்டத்தை தொகுத்து கொடுத்தது மோசே. அதே நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு அதே எபிரேயன்லேருந்தே எழுப்பி அந்த இஸ்ரவேலோட 12 கோத்திரத்துக்கு எப்படி சட்டத்திட்டங்களை எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த ஆதிக்குடியாக இருந்த ஆதிக்குடி பூர்வீக குடியை சேர்ந்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் வழியை நமக்கு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ இயேசு நசுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவருக்காகத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேமில் பிறக்கிறாரு, பெத்லகேமில் பிறக்கிறாரு. அவர் எந்த ஜனங்களுக்காக போராடினார்? யூதர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறாரு, யூதர்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அவங்க யூதருக்கு யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க? இஸ்ரவேலோட மற்ற கோத்திரத்தார் அனைவரையும் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு சபையை யார் மேலே கட்டுறாரு? ஒரு கலிலேய மேலே கட்டுறாரு. இந்த கலிலேயன் யார்? பேதுரு. பேதுரு யூதருக்கு என்ன? ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன். எருசலேம் தேவாலயத்துக்கு நுழையவே முடியாது. யாரால்? மீனவர்களால். அப்போ கர்த்தர் நல்லா பார்க்கணும். கர்த்தர் அடிமைத்தனத்தை மீட்டு யாருக்கிட்ட கொடுக்குறான்னா யாரை ஒடுக்குறாங்களோ அந்த ஒடுக்கப்பட்டவங்களை உயர்த்துகிறவராக தேவன் நம்மளுடைய தேவன். பேதுரு ஒரு மீனவன் ஜெருசலேம் தேவாலயத்தோட வாசல் படி கூட நுழைய முடியாது, ஆலயத்தவே பார்க்கக்கூடாது. அந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பேதுரு மேலே சபையை கட்டினார். அதே தான் நம்ம இந்திய தேசத்தில் நடக்குது. அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இதுதான் நம்ம கண்டதையும் கேட்டதையும் தான் நம்ம பதிவு செய்யணும். பேதுரு ஒடுக்கப்பட்டவன், யூதா கோத்திரத்தில் பிறந்த இயேசு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர். சமாரியர்கள் நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். அப்போ ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருந்த பேதுரு மேலே அவர் சபையை கட்டுறாரு. அதான் கர்த்தர் எப்பயுமே பாவிகள் அப்படி சொல்லக்கூடியது யார் சொல்லுவானா? நான் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனா தாழ்ந்த குலத்தான பாவிகள்னு சொல்லுவான் ஒரு மனுஷன். அவங்க பாவிகள் இல்லை, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நிரூபிக்கும்படியாக தான் யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்து வந்து கலிலேயனாகிய பேதுரு மேலே சபையை கட்டுறாரு. அந்த பேதுரு ஒடுக்கப்பட்டவர்.
இந்தியாவில் யார் மேலே சட்டத்திட்டத்தை கொடுக்குறாரு? பேதுருக்கிட்ட கொடுத்த அதே இயேசு தான் நமக்கு அம்பேத்கர் வழியை கொடுத்துருக்காரு. படிக்கவே கூடாதுங்கிற காலகட்டத்தில், படிப்பு கூடாது, சூத்திரம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு சூத்திரம் படித்து பட்டப்படிப்பு முடித்து வர வச்சது யார்? இது அம்பேத்கருக்கு தெரியாது. அதாவது கர்த்தர் தான் நம்மளை இந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் இயேசுவுக்கு தெரிஞ்சது பேதுருவுக்கு தெரியாது. இயேசு எதுக்கு பேதுருவை கூப்பிட்டாரு, உன் மேலே சபையை கட்டுறேன்னு சொன்னாருன்னு பேதுருக்கு அந்நாளையில் தெரியாது, பின்னாளையில் தான் தெரியப்படுத்தினது. அதே போல் அம்பேத்கருக்கு அந்நாளையில் தெரிஞ்சிருக்காது. அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அறிஞ்சவர். கர்ப்பத்தில் இருக்கும் முன்னமே கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் அறிந்தவர். அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு அம்பேத்கரை அறிந்திருக்கிறார். அம்பேத்கர் காலகட்டத்தில் ஒரு நசுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷனை பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறாரு. யார் மூலியம்? அந்த அம்பேத்கர் பிறந்த வாழ்ந்த அந்த நாட்டோட அரசர் வழிய. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கான உதாரணம். இன்றைக்கி யார் கொடுத்த சட்டம் இருக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருக்கிட்ட சட்ட திட்டங்களை கொடுத்தாருல, சபை எப்படி நடத்தணும்னு. அதில் என்ன கொடுத்துருந்தாரு? எல்லாரும் கொண்டு சபையில் மொத்தமாக போட்டு அவனவன் தேவைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. அது நம்ம இந்தியா தேசத்துலேயும் நடந்தது. ஜமீன்தார் முறையை ஒழிச்சாங்க. அரசன் இல்லைன்னு சொன்னாங்க. அரசோட சொத்தில் என்ன ஆச்சு? பொதுவாய் போட்டார்கள், பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆதிகால அப்போஸ்தல சபையில் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இந்தியாவில் என்ன நடக்குது? இந்தியாவில் இருக்க எல்லா சொத்தையும் மொத்தமாக போட்டு பொதுவாக வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜாக்கள் இருந்த காலத்தில் லட்சம் ஏக்கரு, 1000 ஏக்கரு, 10,000 ஏக்கரு, 100,000 ஏக்கரு இப்படி கணக்கு வச்சுருந்தாங்கல்ல. இன்றைக்கி எப்படி இருக்குது? நில உச்சவரம்பு சட்டம். ஒரு ஆளுக்கு இதுக்கு மேலே நிலம் இருக்கக்கூடாது. அப்போ நிலம் இருக்கக்கூடாதுன்னா அதிகமாக 1,00,000 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு கணக்கு இல்லை. 1,00,000 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு 10,000 ஏக்கர் தான் சொந்தம். மிச்சத்தை கொண்டு பொதுவாக போட்டாங்க. பொதுவாக போட்டிருக்காங்களா? இயேசு கிறிஸ்து இருக்காரா? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அரசர்கள். எல்லாரையும் ராஜாவாக்கி விட்டுட்டாரா? அப்போ எல்லாரும் பொதுவாக போட்டு அவனவனுக்கு தேவைக்கு தக்கதாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தனுக்கு 1 ஏக்கர் இருக்கும், ஒருத்தனுக்கு 100 ஏக்கர் இருக்கும், ஒருத்தனுக்கு 1 சென்ட் இருக்கும், ஒருத்தனுக்கு 10 சென்ட் இருக்கும். அவனவனுக்கு தக்கதாய், அவனவனுடைய உழைப்புக்கு தக்கதாய். ஆதிகால அப்போஸ்தலர் நடந்தது நம்ம இந்திய தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கா? கண்ணில் பார்க்குறோம்ல. ஒருத்தன் காரில் போகிறான், ஒருத்தன் பைக்கில் போவான். அவனுக்கு தக்கதாய் அவன் காரில் போகிறான், அவரவருக்கு தக்கதாய். ஒருத்தன் விமானத்தில் போகிறான், அவனவனுக்கு தக்கதாய். ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் பொது. இந்திய தேசம் முழுக்க, இந்திய தேசத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் பொதுவாய் வைத்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமா? இப்போ சொல்லுங்கள், ஆதிகால அப்போஸ்தலர் சபை கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கா? நம்ம ஜனநாயகத்தில் இருக்கா? ஜனநாயகத்தை தானே பேதுரு கட்டினார். அங்கே எபிரேனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை சொல்கிறாங்களா? இங்கே எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இந்தியாவில் எல்லா இனத்தவரும் பொதுவாக வச்சு தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆதிகால அப்போஸ்தலர் சபை அழிஞ்சு போகலை, இந்தியாவில் இருக்குது. இந்தியா முழுக்க எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க? குறுநில மன்னர், பெருமன்னர், மாமன்னர். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் பொது. ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகுது. இது ஏன் ட்ரெயின் அப்படின்னு நான் சொன்னேன்னா 120 கோடி பேர் சொல்லுவாங்க இது ஏன் ட்ரெயின்னு. அப்போ 120 கோடி பேர்த்துக்கு பொதுவானது ஒரு ட்ரெயின். பொதுவாக வச்சு அனுபவிக்கிறோமா?
அரசு அலுவலகங்கள் பொதுவாக வச்சு அனுபவிக்கிறோமா ஆதிகால அப்போ சபையில். இப்போ எல்லாத்தையும் விற்று நீ யாருக்கிட்ட கொடுப்ப? எல்லாத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு இயேசு இருந்த காலத்தில் சொன்னதை இப்போ சொன்னால் நான் விற்று எங்கே கொடுக்க முடியும்? இந்திய அரசுக்கிட்ட கொடுக்கணும். இந்திய அரசு வாங்கிட்டு எனக்கு பொதுவாக வச்சு அனுபவிக்க சொல்லி எனக்கு தேவையான திருப்ப கொடுக்கும். நான் போகிறப்ப என் வீடு வாசலை தலையில் தூக்கி வச்சுட்டு போவேன். 2வது வருகையில் ஆண்டவர் வரும்போது, இல்லை வருகைக்கு முன்னாடி நான் செத்து போனோடனே என் வீடு வாச இடம் புடமெல்லாம் என் தலையில் வச்சு விடுங்க, நான் கொண்டு போயிடுவேமோ? நான் கொண்டு போவேனா? இல்லை கொண்டு போக கூடுமோ? அப்போ ஆதிகால அப்போஸ்தலர் சபை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மோசேக்கிட்ட தேவன் கொடுத்த சட்டம். இயேசு பேதுருக்கிட்ட கொடுத்த சட்டம் இன்றைக்கி இருக்கா? இப்போ கடைசி காலம், அறுவடை காலம், அவர் எப்போ வருவேன்னு திருடனை போல் வருவார். அப்போ என்னோடய சட்டத்திட்டம் இருக்கணும். உலகம் பூரா இப்படி இருக்கும்போது அவரோட வருகை நடக்கும். இப்போ கிறிஸ்தவத்தில் ஒரு சட்டம் திட்டம் வச்சுருப்பான். அந்த சட்டத்திட்டத்தில் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறார்களா? அவனவனுக்கு தக்கதா? மேட்டுமையும் தாழ்மையும் இருக்க இடத்துல தேவன் இரார். சமநிலை பிரமாணம். இந்தியா பொது, 120 கோடி மக்களுக்கும் இந்தியா பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறது. என்னோட அவனவன் வருமானத்துக்கு தக்கதா அவன் வரி கட்டுவான். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய்க்குரிய வரியை கட்டுவான். 1 லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கிற 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான வரியை கட்டுவான். இதுதான் அவனவனுக்கு தக்கதாய் பிரித்து அனுபவித்தார்கள். எல்லாரும் மொத்தமாக போட்டாச்சு. இந்திய சொத்து பூராமே யாருக்கு? இந்திய அரசுக்கு. அப்போ இந்திய அரசு தான் இயேசு. இப்போ இயேசுவை சரீரத்தில் உங்களால் காண முடியுமா? இயேசு பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் அரசை மாமிசத்தில் பார்க்க முடியுமா? ஒரு நாட்டுக்கு அரசு வேணும்ல, அரசர் இருக்கணும்ல. இப்போ இந்திய அரசு, ஒன்றிய அரசு. இப்போ இந்த அரசை நீங்கள் காண முடியுமா? அரசு, ஆமாங்க, அரசு. அரசு பேருந்துன்னு நம்ம பார்க்குறோம். பேருந்து இங்கே இருக்குது, அரசு எங்கன்னு கேட்டால், ஏன்னா ஒரு தனியார் ஒரு முதலாளி ஒரு பஸ்ஸை விடுறான்னா அவன் பேரில் அந்த பஸ்ஸு ஓடும். அந்த ஆள் உட்காந்துருப்பார் ஆஃபீஸில், இந்த இவருதுங்க இந்த பஸ்ஸுக்கு ஓனர்னு. இப்போ அரசு பேருந்தை படிக்கிறோம். பேருந்து இருக்குது, அரசு எங்கே? அரசாங்க அது ஒரு தமிழ்நாட்டில் ஓடுற பஸ்ஸாங்க, ஒரு 7 கோடி பேருங்க இந்த பஸ்ஸுக்கு ஓனர். இனே ஒரு பஸ்ஸுக்கு 7 கோடி பேர் ஓனர். ஆமாங்க, 7 கோடி பேர்த்துக்கு இந்த பஸ்ஸு ஓனருங்க. அதுக்கு பேர் தான் அரசு. இப்போ 7 கோடி பேர்த்தையும் நீங்கள் மாமிசத்தில் எப்படி காணுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவத்தை இயேசு வெறுக்கிறாரு. கர்த்தர் கிறிஸ்துவத்தை நேசிப்பார். கிறிஸ்துங்கிறது தேவனுடைய குமாரன். அப்போ நம்ம தேவனுக்கு குமாரனாக இருக்கணும். கிறிஸ்தவத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்படும். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதிகால அப்போஸ்தலர் சபையில் என்ன நடந்ததோ அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும். ஆதிகால அப்போஸ்தலர் சபையில் இயேசு என்னத்தை நிர்ணயம் பண்ணார்? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை கொடுத்தார்ல, மோசே சட்டத்தெல்லாம் நான் மாற்றி சொல்கிறேன்டா அப்படின்னு. அதே சட்டம் தான் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும். எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதில் அனனியா சப்ரா உண்டு. நம்ம தேசத்தில் வரி 100 கோடி கட்ட வேண்டிய இடத்துல 50 கோடியை கொண்டு கட்டிடுவாங்க. நாங்களும் உண்மையிலே வரி கட்டுறோங்க ஆண்டவருக்கு, அதாவது சட்டத்தை மதிக்கிறோங்கன்னு சொல்லி. அந்த 50 கோடி ஒதுக்கிட்டு 50 கோடியை போய் வரி கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு ரைடு போய் பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வழி இருக்கும். தண்டனை கொடுப்பாங்கல்ல ஏமாத்துனதுக்கு, அரசை ஏமாத்துனதுக்கு. அரசை ஏமாத்தினா அரசரை ஏமாத்துகிறோம், அரசரை ஏமாத்துறோம்னா கடவுளை ஏமாத்துகிறோம். கடவுள் இங்கே அரசனாக வந்துட்டார், அரசனாக இருக்கார். ஆனால் அவருக்கு உருவம் இல்லை, அரசுக்கு உருவம் இல்லை. ஆனால் அரசு உயிரோடு இருக்கிறது. இந்திய அரசு தூங்கிக்கிட்டு இருக்குங்க. 8 மணி நேரம் தான் இந்திய அரசு டியூட்டி பார்க்கணும்னு சொல்லுவீங்களா? அரசு 24 நாள் முழிச்சுக்கிட்டு இருக்குமா? தேவன் 24 மணி நேரமும் 7 கண்களை வச்சு கண்டுக்கிட்டே இருக்காரா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குதா இரவும் பகலும்?
அரசு? அவருக்கு கர்த்தருக்கு உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, துக்கம் இல்லை. அரசு துக்கப்படுமா? அரசு சந்தோஷப்படுமா? நம்ம இந்திய அரசு துக்கத்தில் இருக்குங்க, இந்திய அரசு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருக்குங்க, இந்திய அரசு ரொம்ப கவலைப்படுதுங்க, இந்திய அரசு சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்மளைய வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அரசுக்கு பேர் தான் இயேசு. இயேசுவை எப்படி நீங்கள் இப்போ காண முடியாதோ, இயேசுவுக்கு எப்படி ஜீவன் உண்டோ, அதே மாதிரி நம்ம இந்திய அரசுக்கு ஜீவன் உண்டு. இயேசு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்திய அரசு உயிரோடு இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை தான் இயேசு கொடுத்தாரு. இந்த ராஜ்யத்தை ஒருவனும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட முடியாது. ஆதிகால அப்போஸ்தலர் சபைன்ட்டு வாட்டிக்கனில் கொண்டு வச்சுட்டாங்க. ஏது? ரோமன் கத்தோலிக்கு தாயா அந்த அரசுன்னு. ஆனால் அங்கே மேட்டு பள்ளம் இருக்குது. எல்லோரும் பொதுவாக போட்டு அனுபவிக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டால் இல்லை, போப்புக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறோம். 1000 ஏக்கர் வச்சுருக்கவனுக்கும் பொது தான். இப்போதைக்கு வேணால் வேலி போட்டுக்குவாங்க, 1000 ஏக்கர் என் சொந்தம்னு. ஆனால் அவங்க அனுபவிக்க முடியாது. 1000 ஏக்கரில் நானே உழுது, நானே பயிர் செஞ்சு, நானே அறுவடை பண்ணி 1000 ஏக்கரில் விளைஞ்சதை நானே வீட்டில் வச்சு திம்பேன் அப்படி சொல்ல முடியுமோ? இடை வேணாலும் வச்சுக்க, விவசாய வேலை வேணாலும் பண்ணு, அறுவடை பண்ணு, அதை நானே ஒரே ஆளை எங்கள் குடும்பம் தான் உட்காந்து திம்போம் அப்படின்னு நடக்குமா? நடக்காது. இதுதான் தேவன் கொடுத்தது. அன்னைக்கு இருந்த மேடு பள்ளம் இன்னைக்கு இருக்கும். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எழுதி கொடுத்தவர் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டவர் தான் நமக்கு சட்டம் கொடுத்துருந்தாலும், இது மனிதோட இருதயத்தை விட்டு போக நாளாகும், வருடங்களாகும். ஆனாலும் ஆளுகை செய்கிறதுக்கு கட்டுப்படும். அந்த ஆளுகை செய்கிற அரசு அம்பேத்கர் வழியாக நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த அம்பேத்கரோட இருதயத்தில் பிறருக்காக வாழணும், பிறர் பசி போக்கணும், பிறருக்காகவே சாகணும் அப்படிங்கிற இருதயம் உள்ளவர் அம்பேத்கர். பிறருக்காகவே வாழக்கூடிய சிந்தை உள்ளவர் அம்பேத்கர். அதுதான் மனுஷன். அவங்களுக்கு பேர் தான் மனுஷன். அதுதான் இயேசு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்கிறவங்களுக்கு பேர் தான் கடவுள். வாழ்ந்தால் இவரை போல் வாழணும், இயேசுவை போல் வாழணும். இப்போ புரியுதா எதுக்காகன்னு? இந்தியாவில் உள்ள மக்களை, ஜனங்களை இயேசு தெரிந்து கொண்டார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே நம்மை வழிநடத்துவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவரில் முதன்மையானவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேலே கட்டப்பட்டு வர்றது தான், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக கட்டப்படுறவங்க தான் அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சீசர்கள். இப்போ இயேசுவுக்கு அம்பேத்கர் சீசராக இருந்தபடியினாலேயே இந்திய தேசத்துக்கு சட்டத்தை எழுதுறதுக்கு இயேசு அவரிடத்தில் ஒப்படைத்தார் அப்படின்னு தான் நம்ம விசுவசிக்கணும். இதை போய் தேடிக்கிட்டு கண்டுபிடிப்பீங்களா? பைபிளில் எங்கே அம்பேத்கர் பேர் இருக்குது அப்படின்னு கேட்க போகிறீங்களா? புதிய நிருபத்தில் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கண் அடைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்மளையே உணரணும். நம்ம எங்கே இருக்கோம், எந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கணும். 10 கற்பனையே அவங்க கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா இயேசு வர்றதுக்கு அவசியமே இல்லையே. இந்திய அரசியல் சட்டத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம மேலே பாவம் இருக்காது. ஏன்னா இது கர்த்தரால் அம்பேத்கர் வழியாக கொடுக்கப்பட்டது. மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட சட்டம், மனித உரிமை சட்டம். அதுக்கு நம்ம கட்டுப்படணும். நம்மளே போலையே பிறரை நேசிக்கணும். உனக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்னு விரும்புகிறையோ அதையே செய்யணும். அதையே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும். மீறி நடந்தவருக்கு தண்டனை, ஏமாத்துறவங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை. 10 கற்பனையில் கொடுக்கப்பட்டது அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், சரீரத்தில் இல்லை. நம்ம அரசுக்கு ஜீவன் உண்டு, மாமிசம் இல்லை. அரசுக்கு மாமிசம்னா 120 கோடி பேரை காட்டணும். அந்த 120 கோடி மாமிசமும் ஒரு பட பார்க்குறதுக்கு பேர் தான் அரசு. எப்பயுமே தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்களைத்தான் தேவன் நேசிக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜனாதிபதியாக இருக்கவங்க ஜனாதிபதியோட
தாய் தகப்பன் ஒடுக்கப்பட்டிருந்தவங்க, நசுக்கப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. அவங்க பாட்டை முப்பாட்டை ஒடுக்கப்பட்டவங்களாம் நசுக்கப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இந்தியாவை ஆள்றதுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஜனத்தில் இருந்து நமக்கு ஜனாதிபதியை கொண்டு வந்து இந்த 2024 வச்சுருக்காருல, நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல. இதே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவங்க இந்தியாவோட ஜனாதிபதியை ஆளுவாங்கன்னு யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்களா? யார் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவார். அதனால தான் இயேசு அவருடைய சீடர்களுக்கு காலை கழுவி விட்டார். காலை கழுவுனார் தெரியுமா? இயேசு யூதன்னா அந்த இஸ்ரேல் கோத்திரத்திலேயே உயர்வான பிரிவினர், உயர்வான இனத்தார். அதாவது கடவுளவே பெத்தெடுக்க போகிற பெண் கன்னி யூதா கோத்திரத்தில் பிறப்பான்னு அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆகா, கடவுளவே இந்த ஒரு பிள்ளை வந்து பெக்க போகிறாடா, அப்போ இந்த எப்போ பெற்ற பாக்கியவதி அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயர்வாகவும் மற்றவங்களை சமேரியன் கலிலேயன் இவங்களையெல்லாம் கேவலமாக ஆக்கி வச்சுருந்தாங்க, புறஜாதி ஆக்கிட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை புறஜாதி ஆக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த கன்னி மரியாள் அவர் வயிற்றில் பிறந்தனால இது உயர்வான குலம். அந்த குலமெல்லாம் இல்லைடா, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவனே உயர்த்தப்படுவான்னு தான் இயேசு 12 சீடர்களை உட்கார வச்சு காலை கழுவி முத்தம் கொடுக்குறாரு. அதில் யூதாஸ் காரியோத்தும் உட்காந்துருக்கான். இயேசுவை மறுதளிக்கிறவனும் உட்காந்துருக்கான், காட்டி கொடுக்குறவனும் இருக்கான், மறுதளிக்கிறவனும் இருக்கான், கூட இருக்கான், சிநேகிதனும் இருக்கான், துரோகியும் இருக்கான். நம்ம தேசத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட சட்டத்திட்டங்களை நேசிக்கிறவனும் இருப்பான், இந்திய சட்டத்திட்டங்களை மறுதளிக்கிறவனும் இருப்பான், இந்திய சட்டத்திட்டங்களை காட்டி கொடுக்குறவனும் இருப்பான். இப்போ ஆதிகால அப்போஸ்தலர் சபையில் எது நடந்ததோ அது இப்போ எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? உங்கள் கிறிஸ்தவ சபையில் இருக்கா? இப்போ இந்தியாவில் எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறோம். எல்லாருமே அவனவனுக்கு தக்கதாய் பிரித்து அனுபவித்தார்கள். இந்த வாசல் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாரும் அவங்க சொத்துக்களை கொண்டு விற்று மொத்தமாக போட்டு பிரித்து அனுபவித்தாங்க. இப்போ எல்லோரும் சொத்துக்களெல்லாம் விற்று மொத்தமாக போட்டு பிரித்து அனுபவிக்கிறோம். அதுக்கு பத்திரம் கொடுத்துட்றாங்க. பிரித்து தான் அனுபவிக்கிறோம். 120 கோடி பேர்த்துக்கு இந்தியாவில் உள்ள சொத்து எல்லாருக்கும் பொதுவாக கிடக்கு. இருந்து ஒருத்தன் மறித்து போயிட்டானா அவன் போகிறப்ப என் சொத்தெல்லாம் கொண்டாங்க, நான் பரலோகத்தில் கொண்டு போய் பொக்கிஷம் சேர்க்குறேன் செய்வானா? அதுக்குத்தான் நீங்கள் இங்கேயே அந்த பொக்கிஷத்தை சேர்க்குறீங்க. உங்களை போல் பிறரை நேசிங்க, சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு இங்கே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களே மாதிரியே பிறரை நேசிக்கிறீங்க. நீங்கள் சட்ட நீதிக்கு நீங்கள் கட்டுப்படலைன்னா, மனுஷ நீதிக்கே நீங்கள் கட்டுப்படலைன்னா தேவ நீதிக்கு எப்படி கட்டுப்படுவீங்க? இதைத்தான் இயேசு ஆழமாக சொன்னார். அதனால தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்தவர்கள்லாம் கடவுள்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன்தான் இன்னொரு மனுஷனுக்கு கடவுள் ஆகணும்னா இந்த மனுஷனுமே கடவுள் தான். மனுஷனாக வாழ்கிற எல்லாரும் கடவுள் தான். அப்போ கடவுள் இல்லாதவன் தான் ஒரு மனுஷனை கடவுள்னு சொல்லுவான். இயேசுவை மனுஷனாக பார்க்கணும். மனுஷனாக தான் வந்தார். இங்கே தான் நான் அப்பம் புசிச்சார், மீன் தின்னார், கக்கூசுக்கு போனார், பாத்ரூம் போனார். இயேசு போன கக்கூசு இன்றைக்கி வரைக்கும் அழியாமல் அப்படியே இருக்குது. அதில் ஒரு ஆலயத்தை கட்டிட்டோம்னா அந்த ஆலயத்து வழியே நமக்கு வருமானம் உண்டுன்னு நினைக்கிறவன் தான் கர்த்தரோட எதிரியானவன். இப்போ கிறிஸ்தவ சபை யார் கையில் இருக்குன்னா சாத்தானோட கையில் இருக்குது. அப்போ இயேசுவோட சபை எங்கே இருக்குன்னா அது ஜனநாயகத்தில் இருக்குது. ஜனநாயகத்தில் இருக்குது. ஏன்னா ஆதிகால அப்போஸ்தல சபை அழிஞ்சு போயிட்டா இயேசு அழிஞ்சு போனார். இயேசுவை பொய்யன் என்று சொல்லுங்க. அப்போ ஆதிகால அப்போஸ்தலர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது எங்கே? இந்தியாவில். அப்போஸ்தல சபையில் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ, என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாருக்கும் எல்லாம் பொது. மேடு இல்லை, பல்லல்ல, சமநிலை பிரமாணம். அவனவனுக்கு தக்கதாக பிரித்து அனுபவித்தார்கள். இந்தியாவிலே அது நடக்குது. அவனவனுக்கு தக்கதாக பிரித்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவனவனுக்கு கல்விக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கலெக்டர் ஆகுவார், ஒரு ஆள் வக்கீல் ஆகுறாங்க, ஒரு ஆள் கார்பெண்டராக இருப்பார், ஒருத்தர் கட்டட தொழிலாளர் இருப்பார், ஒரு விவசாயி இருப்பாங்க. அவனவனுக்கு தக்கதாய். இதுதான் நீதி, இதுதான் சத்தியம். ஆதிகால அப்போஸ்தலர் சபை
நீங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை தெரியுதா? இயேசுவோட 2வது வருகையின் போது யார் இந்திய குடிமக்களாக இந்தியாவுக்கு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்களோ அதுதான் இயேசுவுக்கு பிடிக்கும். அவர் கொடுத்த சட்டம் இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்தியாவில் அவர் கொடுத்த சட்டம் தாங்கிறத நீங்கள் விசுவசிக்கணும். அம்பேத்கர் வழியை கொடுத்தாரு. ஆமாம், நசுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க வழியை ஒரு ஆளை உயர்த்தி அவங்க வழியை வந்து நமக்கு சட்டத்தை கொடுத்துருக்காரு. இது கர்த்தராக தான் இது முடியும். மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடுங்கிறத விசுவசிக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட எபிரேய மக்களை எகிப்திலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு எபிரேயனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அதே வந்து கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்து வந்து அதே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பேதுரு மேலே தான் சபையை கட்டுறாரு. பேதுருக்கிட்ட தான் சட்டத்திட்டத்தை கொடுக்குறாரு. ஆதிகால அப்போஸ்தலர் சபையோட சட்டத்திட்டத்தை பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பேதுரு கட்டின சபைக்கு தலையாக இருக்கிறவர் இயேசு. அதே இயேசு தான் இந்தியாவில் சட்டத்திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த சட்டத்திட்டத்துக்கு தலையாக இருக்கிறது தான் இயேசு. அதுதான் அரசு. இயேசுவை மாமிசத்தில் பார்க்க முடியாது, அரசையும் நீங்கள் மாமிசத்தில் பார்க்க முடியாது. அப்படி இயேசுவை மாமிசத்தில் பார்க்கணுன்னா 120 கோடி பேராக பார்க்கணும். அரசை நீங்கள் மாமிசத்தில் பார்க்கணும்னாலும் 120 கோடி பேராக பார்க்கணும். அப்போ நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி நம்மக்கிட்ட இருக்குது. நன்மையானதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையானவனை வாழணும்னா நம்ம நாட்டில் உள்ள சட்டத்திட்டத்தை கடைப்பிடிக்கணும். இது இயேசுவால் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவம் சட்டத்திட்டம் இயேசுவால் கொடுக்கப்படவில்லை. அப்போ இயேசுவால் கொடுக்கப்படவில்லை அப்படி ஒரு சட்டத்திட்டம் இருக்குன்னா அது சாத்தானால் கொடுக்கப்பட்டது. அப்படி தான் எடுத்துக்கணும். இதுதான் உண்மையும், இதுதான் சத்தியம். கடவுளாக கொடுக்கப்பட்ட சட்டம் தான் மோசைக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னதை இயேசு உடைச்சிட்டு இயேசுங்கிற மனுஷன் புதிய சட்டத்திட்டத்தை கொடுத்தாரு. இதுதான் உலகம் பூரா இருக்கும், நான் திரும்பி வரும் வரையில் இந்த சட்டத்திட்டம் இருக்குன்னாரு ஆதிகால அப்போஸ்தலர் சபை. இப்போ பார்த்தா எவனை கேளு, இல்லைங்க ஆதிகால அப்போஸ்தலர் சபையெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுன்னு. இவன் தான் சாத்தான், இப்படி சொல்கிறவன் சாத்தான். இப்போ இருக்கக்கூடிய ஆர்சி சபை, பேண்டிகாஸ்ட் சபை, சிஎஸ்ஐ சபை, பெந்தகாஸ் சபை, இப்போ இருக்க குட்டி குட்டி சபைகளாக பேரை சொல்லி இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, ஆவியானவர் எங்கள்கிட்ட வந்து பேசினார், ஆவியானவர் இதை சொன்னார்னு. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கவர் யார்? இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது யார்? மனுஷன் தானே, சோறு திங்கிறவன், கக்கோசுக்கு போகிறவன் தானே. அப்படி தான் நினைக்கிறீங்க? பேசுகிற வார்த்தை யாருடையது? இப்போ மனுஷனுக்குரிய வார்த்தையை நான் பேசுகிறேன்னா கர்த்தருக்குரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேனா? இந்த வாயிலிருந்து வெளிப்படுற வார்த்தை யாருடையதுன்னு உள்வாங்கி பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பற்றி கொண்டால் மற்றவனை அசட்டை பண்ணுவான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் 2 சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயேசுவால் கொடுக்கப்பட்டது, இயேசுங்கிற மனிதனால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதனை கடவுள் என்று சொல்லுகிறவன் எதிரானவன் ஆகிறான். இயேசுவை கடவுள்னு சொன்னால் நீயும் கடவுள் தான். இயேசுங்கிற மனுஷன் கடவுளாகும்போது, இயேசுங்கிற மனுஷனை கடவுள்னு சொல்லும்போது நீயும் கடவுளாக இருப்ப. நீ அந்த இயேசுவை போல் வாழுவ. இயேசுவை போல் வாழ்கிறது நீதியாக வாழுவ, அநீதிக்காரனாக வாழ மாட்ட. உனக்கு உங்கள் சபையில் திருச்சபைகள்னு சொல்லக்கூடியதில் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை பாவத்திலே கொண்டு போவான், உங்களை பாவியாக்கி வச்சுருவான். பாவ மன்னிப்பு அவன் தருவேன்னு சொல்லுவான். பாவ மன்னிப்பு, குற்றத்துக்கு தண்டனை தான் அதுக்கு தீர்வு, பாவத்துக்கு மன்னிப்பு தான் தீர்வு. பாவங்கிறது இருதயத்தில் பண்ணக்கூடியது பாவம். அதை நீங்கள் எந்த மனுஷன்ட்டையுமே சொல்ல முடியாது. சொன்னால் நீ ஒரு பாவத்தை அவன்கிட்ட சொல்கிறன்னா அவனுக்குள்ளே 1000 பாவம் படுத்திருக்கும் உள்ளுக்க. அதான் சர்ப்பங்களை எடுப்பார்கள். உன் பாவத்தை நீ வெளியில் எடுத்து போட்டுரு. அப்போ மனுஷனாக வாழணும். மனுஷனாக வாழ்ந்தால் பாவம் இராது. மனுஷனாக இல்லைன்னா நீ பாவியாயிருவ. அப்போ ஒரு சட்டத்திட்டத்துக்கு தான் கட்டுப்படணும். அது கடவுள் கொடுத்த சட்டமாக இருக்கணும், இயேசு கொடுத்த சட்டமாக இருக்கணும். இயேசு ஆதிகால அப்போஸ்தலர் சபை கொடுத்த சட்டம் இந்தியாவில் இருக்குது. நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்குது. இதுக்காக நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை போய் படிச்சுட்டு வந்து நான் அந்த படி தான் நடக்குவேன்லாம் இல்லை. ஒரு மனிதன், சாதாரண மனிதன், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவனை கெடுக்கக்கூடாது. இதைத்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் மொத்தத்துக்கே வச்சுருப்பாங்க. இதில் வந்து அடுத்தவனை கெடுத்துட்டா என்ன ஆகும், அடுத்தவனை ஏமாற்றி வாழ்ந்தோம்னா என்ன ஆகும், என்ன தண்டனை, இவ்வளவு தான் இருக்கும்.
அந்த 10 கற்பனை தான் மெயினாக இருக்கும். சாதாரண மனுஷனுக்கும் புரியக்கூடியதை தான் இயேசு கொடுத்த சட்டம், நீதி. எல்லாருக்கும் எல்லாம் பொது. நீ நீ உயர்வாகவும் மற்றவ தாழ்வாகவும் நினைக்காத, எல்லாம் சமமாக வாழுங்க. இது தான் சட்டத்திட்டம் எழுதியிருப்பாங்க. அதில் உட்பிரிவு போட்டு 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 ஏகப்பட்ட எழுதியிருப்பாங்க. 5 வருஷம் படிக்குவாங்க. ஆனால் மனுஷன் இது எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த சட்டத்தின்படி வாழுங்கன்னா நீங்களும் பழைய உடன்படிக்கையின்படி ஆயிடுவீங்க. நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு நியாயப்பிரமாணத்தில் இது இப்படி சொல்லப்படலையே அப்படிங்கிறக்கூடாது. அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது. உன்னையை போலையே பிறரை நேசிக்கணும். யாராவது உனக்கு கெடுதல் செய்யணும்னு நீ நினைப்பையா? நினைக்க மாட்டேன். அப்போ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாத. இதுதான் நீதி. இதைத்தான் நமக்கு நாட்டில் சட்டமாகவும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை மாறி செய்கிறவங்க இருப்பாங்களே, யூதாசு, காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன், ஏமாத்துறவன், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு, இப்படி இயேசு காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருப்பாங்க. அதில் நீங்கள் தப்பி வாழணும். ஆனால் ஒரே நீதியின் கீழே தான் நீங்கள் இருக்கணும். ஒரு குடையின் கீழே தான் நீங்கள் இருக்கணும். 2 குடைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரே சட்டத்திட்டம் நமக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்துவால் நம்மளுடைய அம்பேத்கர் வழியை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த சட்டம் காலம் போக போக மாற்றிக்கிட்டே உரிமையும் கொடுத்துருக்காரு. பழைய உடன்படிக்கை எப்படி புதிய உடன்படிக்கை கொடுத்தாரோ அதன்படியே காலம் மாற மாற அதுக்கு தகுந்தது மாதிரி சட்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களே தவிர எடுத்து போட மாட்டாங்க. பழைய உடன்படிக்கையை உள்ளடக்கியது தான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையை உள்ளடக்கி தான் நம்ம இந்திய அரசியமைப்பு சட்டம் இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இயேசுவாகவே நம்ம வாழணும். அப்போ மனுஷனாக வாழணும். மனுஷனாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மேலே பாவம் இராது. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்தையுமே மன்னிச்சிருவேன்னு சொல்லி இருதயத்தில் உள்ள தேவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாழும்போது மனுஷனுக்கு சட்ட திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அது ஒரு சட்டத்துக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ கிறிஸ்தவன் கூண்டில் உட்காந்து பாவ மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கற்பழிச்சு விட்டங்க, அவள் மாசமாக இருக்கா, என்ன செய்யணும்னு கேட்டால், நீ போய் 2 மந்திரமும் 3 ஜெபமும் சொல்லு, கர்த்தரை மன்னிச்சிருவார், இனிமேட்டு இப்படி பாவம் செய்யாத, யாரும் கெடுக்காத, போயின்னு சொல்லிடுவான். அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை கொண்டு வர்றப்ப, இப்போ தாங்க எங்கள் ஃபாதர்கிட்ட போனேன், ஜெபம் பண்ணி சொல்லிட்டேன், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு, மன்னிக்க எங்கள் ஃபாதரே என்னை மன்னிச்சிட்டாரு, என்னை எதுப்பு இங்கே ரேப்பிங் கஸ்ட்டு கூப்பிட வரீங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு நம்ம அரசு சொல்லுமா? நீ செஞ்சது பாவம் இல்லடாது குற்றம். ரேப் பண்ணது குற்றம். குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுக்கன்னு சரீரத்தில் செஞ்சக்கூடிய தண்டனைக்கு சரீரத்தில் தண்டனை கொடுப்பாரு. அது இந்திய அரசியல் சட்டம் அதை செய்யும். ஆனால் ஆத்மாவில் ஒரு பிள்ளையை ரேப் பண்ணிட்டானா அதுக்கு தண்டனை எங்கே கிடைக்கும்? இயேசு கொடுப்பாரு. அதான் இருதயத்தை அறிகிற தேவன். இருதயத்தில் கூட ஒரு பெண்ணை இச்சோடு நினைக்காதீங்க, நீங்கள் அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருவேன்ட்டார். அதான் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கி நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சத்தியத்தை சொல்ல சொன்னார். நீங்கள் இருக்க இடம் பாவமா புண்ணியமான்னு பார்த்துக்கோங்க. இது வரையில் இருந்தால் எவ்வளோ நீங்கள் எந்த சபைக்கு போய் நம்ம ரசிக்கப்படுவோம், மோட்சத்துக்கு போய் அடைவோம்னா உங்களால் முடியாது சொல்ல சொன்னார். இது வரையில் இருந்த பாவத்தை முழுக்க கழுவுறார். நீ போகிற சபை தான் பாவம். இது இயேசுவால் கொடுக்கப்படலை. இயேசுவால் கொடுக்கப்பட்டது மனித உரிமை சட்டம். மனுஷனுக்கான சட்டம் தான் இயேசு கொடுத்தாரு. அதுக்காகத்தான் தேவனே மனுஷனாக பிறந்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால் மதங்கிறது சாத்தானால் கொடுக்கப்பட்டது. மதம் சொல்கிற சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் சாத்தானுக்கு பிள்ளையாயிருவீங்க. சாத்தான் எங்கே இருப்பான்? நரகத்தில் கிடப்பான், அக்கினியில் கிடப்பான். அவனோட போய் இருளுக்குள்ளே நீங்கள் ஆயிடுவீங்க. வெளிச்சம் மனித உரிமை சட்டம், இருள் மத சட்டம். நீங்கள் மத சட்டத்துக்கு கட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் இருளில் நடக்கிறவங்க, வெளிச்சத்தை காண மாட்டீங்க. மனித உரிமை சட்டத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனாக இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க. அதுக்குத்தான் வானத்தை பூமி படைத்த தேவனே 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதர்களோடு இருந்து அவரோட நீதி சட்டத்தை கொடுத்துட்டு போனார். அதுதான் மனித உரிமை சட்டம், மனித சட்டம். நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இந்த சட்டம். அதே போல் உலகம் பூரா அப்படி வரும். இந்த ராஜ்யத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. இந்த ராஜ்யம் அழிஞ்சே போகாது. ஜனநாயகம் தான் எப்பயுமே இருக்கும். எல்லோரும் பொதுவாக தான் வச்சு அனுபவிப்பாங்க. அதில் ஏமாத்துறவங்களுக்கு சட்டமே தண்டனை கொடுக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான். அப்போ நீங்கள் மாட்டிக்கும் போது நீங்கள் கெட்ட கல்லன் ஆயிடுவீங்க. நல்ல கல்லனை போல் மனம் திரும்பிடுங்க. நல்ல கல்லன் எப்படி சொன்னால், இவ்வளோ நாள் செஞ்ச பாவம் தாங்க, எனக்கு ஏதாவது மறுவாழ்வுக்கு உண்டா அப்படிங்கிறப்ப இன்றைய என்னோட பரதேசி இருப்பேன்னு சொன்னார். அதன்படி இந்த சட்டத்துக்கு மாறுதலாக நிறைய செஞ்சங்க, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பதமாக செஞ்சங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை போய் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பரதேசத்தில் இடம் உண்டு. இயேசு கிறிஸ்து இதை சொல்ல சொன்னார்.
இயேசு கிறிஸ்துவுக்கே புகழ். ஏன்னா அவருடைய வார்த்தை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஆதிகால அப்போஸ்தல சபை இன்றும் உயிரோடு இருக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டமாக. ஆமேன்.